குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டீரியோ ஐசோமெரிசம் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்த்துருக்கோம். சரிங்களா? என்ன ஐசோமெரிசம்ப்பா? ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். அதில் தான் மெனி டைப்ஸ் பார்த்தோம். சரிங்களா? கார்பன் ஐசோமெரிசம் ஆர் செயின் ஐசோமெரிசம் ஆர் நியூக்ளியர் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செகண்ட் டைப் பொசிஷன் ஐசோமெரிசம், தேர்ட் ஒன் ஃபங்க்ஷனல் குரூப் ஐசோமெரிசம், ஃபோர்த் ஒன் மெட்டாமெரிசம், ஃபிஃப்த் ஒன் டாட்டாமெரிசம். சரிங்களா? சிக்ஸ்த் ஒன் என்ன பார்த்தோம், ரிங் செயின் ஐசோமெர்ஸ்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சரல் ஐசோமெர்ஸில் 6 டைப்ஸ் பார்த்துருந்தோம். வித் எக்ஸாம்பிளோட லாஸ்ட் வீடியோ கிளாஸில் பார்த்துருந்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிஸை அதுங்களா ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஸ்டீரியோ ஐசோமெர்ஸ் தான் 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஸ்டீரியோ ஐசோமெர்ஸ் தான் 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம், அனதர் ஒன்று வந்துட்டு ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸ்டீரியோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஆட்டம்ஸ் ஆர் குரூப்ஸ் அரேஞ்சு இன் ஏ ஸ்பேஸ். அது வந்துட்டு ஒன்று சேம் சைடாக இருக்கும், இல்லைனா ஆப்போசிட் சைடாக இருக்கும். அதில் தான் வேறுபாடு ஏற்படும். அதுக்கு பிறகு தான் என்ன சொல்கிறாங்க, ஸ்டீரியோனா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் குரூப்ஸ் இன் ஏ ஸ்பேஸ். அதாவது ஒரு பிளேனில் அமைஞ்சிருக்கும் போது, ஒரு தளத்தில் அமைஞ்சிருக்கும் போது மேலே ஒரு குரூப்பாக இருக்கும், கீழே ஒரு குரூப்பாக இருக்கும். சரிங்களா? பெரிய குரூப் ஃபுல்லாக மேலே இருக்குது அந்த மாதிரி. சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும். இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் குரூப்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். த டைப் ஆஃப் ஐசோமெரிசம் இஸ் கால்டு என்னதுப்பா, ஸ்டீரியோ ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன் இஸ் கால்டு என்னது, ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம், அனதர் ஒன் இஸ் கால்டு ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். இப்போ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் ஆர் த ஸ்டீரியோ ஐசோமெர்ஸ். சரிங்களா? இது என்ன டைப்பு, ஸ்டீரியோ ஐசோமெர்ஸ் ஒன் ஆஃப் த டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, விச் ஹேவ் ஏ டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் குரூப்ஸ். அந்த ஆட்டம்ஸ் ஆர் குரூப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு வேறுபடுது. டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் குரூப்ஸ் ஆர் ஆட்டம் அரவுண்ட் ஏ ரிஜிட் ஃப்ரேம் ஒர்க் டபுள் பாண்ட்ஸ். சரிங்களா? டபுள் பாண்டில் வேறுபடும். அப்போ கார்பன் பாண்ட் என்ன இருக்கணும், கண்டிப்பாக டபுள் பாண்ட் இருக்கணும். அப்போ இந்த கார்பன் டபுள் பாண்டில் மட்டும்தான் இந்த டைப் ஆஃப் ஐசோமெரிசம் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். என்னதுப்பா, ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஏன்னா இந்த டபுள் பாண்ட் அப்படின்ற பிளேனை பொறுத்து தான், இந்த தளத்தில் தான் இந்த மாதிரி இந்த பிளேன் போட்டிருக்கேன். சரிங்களா? இதில் தான் என்ன பண்ணும், அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் குரூப்ஸ் வேறுபடும். இதுக்கு பிறகு என்னது, ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். திஸ் டைப் ஆஃப் ஐசோமெரிசம் அக்கர்ஸ் டியூ டு த ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ் ஆர் அபவுட் சிங்கிள் பாண்ட்ஸ் இன் ஏ சைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ். சரிங்களா? இது வந்துட்டு அப்படி இருக்கும்போது தான் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, அந்த ஆட்டம்ஸ் வந்துட்டு ரொட்டேட் பண்ண முடியாது, ரொட்டேஷனில் தடைப்படும். அந்த மாதிரி பிளேனில் இருக்கிறத பொறுத்து இந்த டபுள் பாண்டில் வேலன்சி இப்போ 1 2 தான் இருக்குது இந்த கார்பனுக்கு, 3 4 இங்கே 3 4 இப்படி போட்டுடணும். சரிங்களா? இந்த கார்பனை ரவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், 1 2 3 4. இங்கே என்ன வரணும், 1 2 3 4 அப்படின்னு வரணும். இப்போ இந்த டபுள் பாண்டில் வேறுபடுறதுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்க, டபுள் பாண்ட் இருக்க காம்பவுண்டில் அந்த குரூப்ஸ் மேலே இருக்க குரூப்ஸ் இந்த மாதிரி வேறுபடுறதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன் அல்கீன்ஸ்னால என்னதுப்பா, கார்பன் பாண்ட் என்ன பாண்ட் வந்துடணும், டபுள் பாண்ட் வந்துடணும். அல்கீன்ஸ்னால என்ன வந்துடணும், கார்பன் பாண்ட் டபுள் பாண்ட். இந்த கார்பன் டபுள் பாண்ட் இஸ் sp2 hybridized. The carbon double bond consists of sigma bond and bi bond. The sigma bond is formed by the head-on overlap of sp2 hybrid orbitals. The bi bond is formed the sideways overlap of b orbitals. சரிங்களா? இப்போ சிக்மா பாண்ட் எப்படி ஃபார்ம் பண்ணணும், பை பாண்ட் எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறாங்க. சிக்மா பாண்ட் வந்துட்டு கம்ப்ளீட் ஓவர்லேப் ஆச்சுன்னா, 2 ஆர்பிட்டாலும் கம்ப்ளீட்டாக ஓவர்லேப் ஆச்சுன்னா சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணணும். சைடுவைஸ் ஓவர்லேப் ஆர் லேட்ரல் ஓவர்லேப் அப்படின்னு சொல்லுவாங்க. லைட்டாக தான் டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா பை பாண்ட். இது வந்துட்டு ஆக்சுவலாக பை பாண்ட் வந்துட்டு வீக் பாண்டு, சிக்மா பாண்ட் என்ன பாண்டுப்பா, ஸ்ட்ராங் பாண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ கம்ப்ளீட் ஓவர்லேப் மூலமாக நடந்துச்சுன்னா சிக்மா பாண்ட், ஹெட் ஆன் ஓவர்லேப், ஹெட்டும் மோதிக்கிருச்சுன்னா கம்ப்ளீட் ஓவர்லேப்னு பேர். அப்படி இருந்ததுன்னா என்னது, சிக்மா பாண்ட். சைடுவைஸ் ஆர் லேட்டரல் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் என்ன பாண்ட் சொல்கிறாங்க, பை பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதை பொறுத்து இந்த ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் ஆஃப் அபவுட் சிசி டபுள் பாண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் என்னதுப்பா, ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். அப்போ இந்த கார்பன் டபுள் பாண்ட் உள்ள அல்கீன்ஸில் மட்டும்தான் இந்த டைப் ஆஃப் ஐசோமெரிசம் எக்ஸ்பெக்ட் பண்ணும். என்னதுப்பா, ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். அல்கீன்ஸ்லேயோ இல்லை அல்கைன்ஸ்னால் என்னப்பா வரும், ட்ரிபிள் பாண்ட் வரும். இதுலேயும் என்ன பண்ணும், வேறுபடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ பெரும்பாலும் அல்கீன் எடுத்துங்க, அப்போ தான் நம்ம குரூப்பை வச்சு செக் பண்ண முடியும். அப்போ அல்கீனில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஐசோமெரிசம் என்னதுப்பா, ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், என்ன சொல்கிறாங்க இங்கே பாருங்கள், 1 2 3 4 கார்பன் இருக்கனால இந்த காம்பவுண்டோட பேர் என்னப்பா சொல்லியிருக்காங்க, 1 2 3 4 கார்பன் இருக்குது. பியூட்டீன் அப்படின்னா இன்னும் ஸ்பெஷலாக என்ன எடுத்துக்கிறாங்க அவங்க, 2 பியூட்டீன் அப்படின்ற காம்பவுண்ட் எடுத்துக்கிறாங்க. CH3
CH3 சிங்கிள் பாண்ட், CH டபுள் பாண்ட், CH அடுத்து என்னப்பா இருக்குது CH3. அப்போ இந்த இடத்த நம்ம மென்ஷன் பண்ணிடணும். எந்த இடத்த டபுள் பாண்ட் உள்ள பொசிஷனை நம்ம மென்ஷன் பண்ணிடணும். டபுள் பாண்ட் C. ஏன்னா அல்கீனில் தான் இந்த டைப் ஆஃப் ஐசோமரிசம் எக்ஸ்பிட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன பண்ணியிருக்கேன், நான் எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன், மேலே 2 ஹைட்ரஜனையும் போட்டேன், கீழே என்ன பண்ணியிருக்கேன்ப்பா 2 CH3 குரூப்பையும் போட்டேன். அப்போ மேலே உள்ள குரூப் ஃபுல்லாக ரெண்டுமே சேமாக இருக்குது ஹைட்ரஜன். அதே மாதிரி கீழே உள்ள குரூப்பும் ரெண்டுமே என்னவாக இருக்குது, சேமாக இருக்குது. அப்போ சிமிலர் குரூப்ஸ், ஒரே மாதிரி குரூப்பு ஒரே திசையில் அமைஞ்சிருந்தா அதுக்கு பேர் என்ன டைப் ஆஃப் ஐசோமர்ஸ்னு சொல்கிறாங்க, சிஸ் ஐசோமர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, இங்கெங்கப்பா ஹைட்ரஜன் இருக்குது, ஆப்போசிட் சைட்ஸில் இருக்குது. இங்கே என்ன குரூப் இருக்குது, CH3 குரூப். இங்கே என்ன குரூப் இருக்குது, CH3 குரூப். இது ஆப்போசிட் சைட்ஸில் இருக்குது. இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, ட்ரான்ஸ் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிஸ்ஸுனா ஒன்றும் இல்லை, ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸை தான் 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்னதுப்பா சிஸ்ஸு, இன்னொன்று என்ன சொல்கிறாங்க ட்ரான்ஸு. கண்டிப்பாக இந்த ஐசோமர்ஸை எதில் எக்ஸ்பிட் பண்ணுன்னு சொல்கிறாங்க, கார்பன் கார்பன் டபுள் பாண்டில். சரிங்களா, அதுதான். அப்போ இந்த இடத்துல நான் இங்கே ஒரு ஹைட்ரஜன் போட்டேன், இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணிட்டேன். அப்போ ஹைட்ரஜன் மேலே ஒரே சைடில் இருக்காப்பா. அப்போ இது பேர் என்ன சொல்கிறாங்க, சிஸ்ஸு. கீழே CH3 குரூப். அதாவது இந்த ஹைட்ரஜன் சிமிலர் குரூப்ஸ். இந்த சிமிலர் குரூப்ஸ் ஆர் அட்டாச்டு இன் சேம் சைடு. சிமிலர் குரூப்ஸ் ஆர் அட்டாச்டு இன் சேம் சைடு. ஒரே பக்கம் ஒரே மாதிரி தொகுதிகள் அமைஞ்சிருந்தால் அதுக்கு பேர் சிஸ்ஸு. இதே ட்ரான்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சிமிலர் குரூப்ஸ் ஆர் அட்டாச்டு இன் ஆப்போசிட் சைட்ஸ். சரிங்களாப்பா, சிமிலர் குரூப்ஸ் ஆர் அட்டாச்டு இன் ஆப்போசிட் சைட்ஸ். சரிங்களா, இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல என்ன போடுறேன் நான், ஹைட்ரஜன். இந்த கார்பனில் கீழே ஹைட்ரஜனை போட்டேன், இந்த கார்பனில் என்ன போட்டேன் நான், CH3. இங்கே என்னப்பா போட்டிருக்கேன், CH3. அப்போ சிமிலர் குரூப்ஸ் எங்கே இருக்குது, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, கீழே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, ஆப்போசிட் சைட்ஸில் அமைஞ்சிருக்கு. இங்கே எப்படி பாருந்துச்சு, ஆப்போசிட் சைட்ஸில் அமைஞ்சிருக்கு. அப்போ சிமிலர் குரூப்ஸ் ஆர் அட்டாச்டு இன் சேம் சைடு அப்படின்னு சொன்னீங்கன்னா சிஸ் ஐசோமர். சிமிலர் குரூப்ஸ் ஆர் அட்டாச்டு இன் ஆப்போசிட் சைட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ட்ரான்ஸ் ஐசோமர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க ட்ரான்ஸ். இது வந்துட்டு என்னதுப்பா, சிமிலர் குரூப்ஸ் ஆர் அட்டாச்டு இன் சேம் சைடு, அதனால் சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அண்ட் அகேன்ஸ்ட் திஸ் டைப் ஆஃப் ஐசோமரிசம் இஸ் ஆஃபன் கால்டு சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமரிசம். ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசத்துக்கு இன்னொரு பேர் என்னப்பா சொல்கிறாங்க, சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ சிஸ் ஐசோமர்ஸை என்ன பண்ணலாமா, கேன் பி கன்வெர்டட் இன்டூ ட்ரான்ஸ். அப்போ சிஸ் ஃபார்மை என்ன பண்ணலாம், நீங்கள் ட்ரான்ஸ் ஐசோமர்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். என்ன பண்ணலாம், இல்லைனா ட்ரான்ஸ் ஐசோமர்ஸை என்ன பண்ணலாம், நீங்கள் சிஸ் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணலாம். ஜஸ்ட்டு ஹீட் பண்ணால் போதும். இந்த ஹீட்டட் இஸ் ஹை டெம்பரேச்சர் ஆர் அப்சார்ப்ஸ் லைட். இல்லைனா ஹீட் எனர்ஜி எடுத்துக்கிறோம். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணால் போகணும், சிஸ்ஸை ட்ரான்ஸாக மாற்றணும்னா ஹீட் பண்ணணும். திரும்ப ட்ரான்ஸை நீங்கள் சிஸ்ஸாக மாற்றணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணிடணும்ப்பா, கூல் பண்ணணும். அப்போ ஹீட் பண்ணால் சிஸ் ஃபார்ம் இஸ் கன்வெர்டட் இன்டூ ட்ரான்ஸ்ஃபார்ம். அப்பான் கூலிங் திரும்ப என்ன பண்ணுறீங்க, கூல் பண்ணிங்கன்னா the reformation of bipond can take place 2 ways, the mixture of both cis and trans forms, trans 2-butane and cis 2-butane. அப்போ என்ன பண்ணுறீங்க, கூல் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணலாம், சிஸ் ஃபார்மாக மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீட் பண்ண என்ன பண்ணலாம், சிஸ்ஸை ட்ரான்ஸாக மாற்றலாம். கூல் பண்ணிங்கன்னா அப்படியே ஆப்போசிட் சைட்ஸில் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து என்ன சொல்கிறாங்க, பொதுவாக பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ் ஐசோமர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பொதுவாக என்னென்னா ட்ரான்ஸ் ஐசோமர் தான் மோர் ஸ்டேபிள். எது மோர் ஸ்டேபிள்னு சொல்கிறாங்க, ட்ரான்ஸ் ஐசோமர் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் என்னதுப்பா, சிஸ் ஐசோமர்ஸ். என்னதுப்பா சிஸ்னா என்னது, உங்களுக்கு சிஸ்னா என்னது, சிமிலர் குரூப்ஸ் ஆர் அட்டாச்டு இன் சேம் சைட்ஸ். இப்போ கார்பன் டபுள் பாண்ட் இருக்குன்னா இங்கிட்ட என்ன இருக்கும், ஹைட்ரஜன். இங்கிட்ட என்னப்பா இருக்கும், ஹைட்ரஜன். இங்கே என்ன குரூப் இருக்கும், CH3 குரூப். இங்கே என்ன குரூப் இருக்கும், CH3 குரூப். இது ரெண்டும் பெரிய குரூப். இந்த சிமிலர் குரூப்ஸ், அந்த பெரிய குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் பல்கியர் குரூப்னு சொல்கிறாங்க. இந்த பல்கியர் குரூப்ஸ் எங்கே உட்காந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் சைட்ஸில் உட்காந்துருக்கிறதுனால இது வந்துட்டு ஈஸியாக அப்படி ரொட்டேட் பண்ண முடியாது. பல்கியர் குரூப்ஸ் ஒரே பக்கத்து இருக்கிறதுனால என்ன பண்ண முடியாதுப்பா, இது வந்துட்டு ரொட்டேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறோம். சரி, பல்கியர் குரூப்ஸ் சேம் சைடு இருக்கிறதுனால ஈஸியாக ரொட்டேட் பண்ண முடியாது. ஆனால் ட்ரான்ஸில் அப்படி இல்லை. ட்ரான்ஸில் என்னதுப்பா, C டபுள் பாண்ட் C, இங்கே ஒரு ஹச்சு, இங்கே ஒரு ஹச் இருக்கும். இங்கே என்னப்பா இருக்கும், CH3. இங்கே என்ன இருக்கும், CH3. அப்போ பல்கியர் குரூப்ஸ் எங்கே இருக்குது, ஆப்போசிட் சைட்ஸில் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணிடலாம், இது இந்த இதை பிடிச்சி ரொட்டேட் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் கொஞ்சம் கூட. அப்போ பல்கியர் குரூப்ஸ் வந்துட்டு சேம் சைடு இருந்தால் பக்கத்தில் சேம் சைடு கிடையாது, ஓகே சேம் சைடு ஓகே. பல்கியர் குரூப்ஸ் பக்கத்தில் இருந்தால் அது ரொட்டேஷன் பண்ணுறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். அதனால் அது லெஸ் ஸ்டேபிள். அதை ஈஸியாக ஹீட் பண்ணிட்டீங்கன்னா
ஈஸியாக வெளியில் போயிடும். ஆனால் இந்த பல்கேர் குரூப்ஸ் ஆப்போசிட் சைடில் இருந்துச்சுன்னா ஹீட் பண்ணும்போது அது ரொட்டேட் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும். அப்போ கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். ஹையர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்து தான் நீங்கள் ஹீட் பண்ணி அதை நீங்கள் பிரிக்க முடியும். அதனால தான் சொல்லியிருக்காங்க. இதை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் வரும். ஜென்ரலி டிரான்ஸ்இசோமர் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் corresponding schistoisomer. This is because the schistoisomers bulkier groups are on the same side of the double bond. The steric repulsion of the group makes a schistoisomer less stable than the transisomer, which is the bulkier groups are in opposite sides. Cis and transisomer have different chemical property. இதோட பண்புகள் எல்லாமே வேற வேறையாக இருக்கும். They can be separated by எந்த மெத்தடில் இது ரெண்டே பிரித்து எடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா fractional distillation. What is mean by fractionation? ஸ்ட்ராங் ஹீட் பண்ணணும். ஐ மீன் ஸ்ட்ராங் ஹீட்டிங் அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணணும், நீங்கள் கூல் பண்ணணும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கப்பா, ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். பின்னாடி படிப்பீங்க, டீட்டெயிலாக வருது. கேஸ் குரோமோட்டோகிராஃபி அப்படின்ற இதை பயன்படுத்தியும் டெக்னிக்கை பயன்படுத்தியும் நீங்கள் என்ன பண்ணலாம், சிஸ்ஸிலேருந்து ட்ரான்ஸை பிரித்து எடுக்கலாம். ஆல் அல்கேன்ஸ் வித் த ஐடென்டிக்கல் சப்ஸ்டேட் டு நாட் ஷோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இஸ் பாசிபிள் ஒன்லி என்னதுப்பா, டபுள் பாண்ட் கார்பன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். டபுள் பாண்ட் கார்பன் ஆட்டம் இஸ் அட்டாச்டு டு 2 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் ஆர் குரூப்ஸ். சரிங்களா? இப்போ என்ன போட்டோம், கார்பன் டபுள் பாண்ட் போட்டோம். இங்கே என்ன குரூப்பாக போட்டோம், ஹைட்ரஜன். இங்கே என்ன குரூப் போட்டோம், ஹைட்ரஜன். இங்கே என்ன குரூப் போட்டோம், CH3. இங்கே என்ன குரூப் ஆட் பண்ணோம் நம்ம, CH3. டபுள் பாண்டும் இருக்கணும், டிஃப்ரெண்ட் குரூப் இருக்கணும். ஹைட்ரஜன் இது என்ன குரூப்பு, மெத்தில் அப்படின்ற மாதிரி ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, சிஸ்டான் ஐசோமெரிசம் ஆல்சோ இன் அரௌண்ட் த சிங்கிள் பாண்ட். சரிங்களா? 1,3 பியூட்டோடைனில் கூட நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இட் கேன் எக்ஸிஸ்ட் இன் த இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் கன்ஃபர்மேஷன் ஃபாலோவிங் 2 எக்ஸ்ட்ரீம் கன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அதை பற்றி டீட்டெயிலாக பின்னாடி பேசுவாங்க. இப்போ அடுத்த செகண்ட், இப்போ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் முடிஞ்சிருச்சு. ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசத்தில் எது மோர் ஸ்டேபிள்னு பார்த்தோம், ட்ரான்ஸ் ஐசோமர். சிஸ்ஸை என்ன பண்ணலாம், ட்ரான்ஸாக மாற்றலாம். சிஸ்ஸுன்னு என்னதுப்பா, சிமிலர் குரூப்ஸ் ஆர் அட்டாச்டு ஆன் சேம் சைட்ஸ். ட்ரான்ஸ்னா சிமிலர் குரூப்ஸ் ஆர் அட்டாச்டு ஆன் ஆப்போசிட் சைட்ஸ். அந்த மாதிரி பார்த்துருந்தோம். இப்போ இதே தான், ஆனால் அங்கே என்ன பார்த்தோம், கார்பன் டபுள் பாண்ட் பார்த்தோம். இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம், கார்பன் டபுள் பாண்ட் நைட்ரஜன். இதில் எக்ஸ்பிளிட் பண்ணிச்சுன்னா இதில் வந்துட்டு சிமிலர் குரூப்ஸ் ஆர் அட்டாச் ஆன் சேம் சைட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா சிஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. சிஸ்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம்னா சின். இப்போ சிமிலர் குரூப்ஸ் ஆர் அட்டாச்டு இன் ஆப்போசிட்ஸ்னால் என்ன சொல்லுவோம்ப்பா, ட்ரான்ஸ்க்கு பதிலாக இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறோம், ஆன்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, சிஸ்ஸுனா சிமிலர் தான், ட்ரான்ஸ்னா ஆப்போசிட் தான். ஆனால் இந்த இடத்துல சிஸ்ஸுக்கு பதில் என்ன வார்த்தை சொல்லலாம்னு சொல்கிறாங்க, இன்னொரு டெக்னிக்கல் டேர்ம் சின். அதே மாதிரி ட்ரான்ஸ்க்கு பதில் என்ன வார்த்தை சொல்லலாம்னு சொன்னாங்க, ஆன்டி. அதனால் வச்சுக்கோங்க. இப்போ ஆக்சைம்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் C டபுள் பாண்ட் N அப்படின்ற மாதிரி காம்பவுண்ட், C டபுள் பாண்ட் N. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா OH குரூப் இங்கே இருக்குது, ஆக்சைம்னா NOH குரூப் வரணும். இப்போ அசிட்டால் ஆக்சைம்னால இங்கே ஒரு CH3 குரூப்பு, இங்கே ஒரு ஹைட்ரஜன். சரிங்களா? இப்போ இந்த பக்கட்டும் ஹைட்ரஜன் இருக்கும், இந்த பக்கட்டும் OH இருந்தாலும் OHல என்ன குரூப்பாக இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ சிமிலர் குரூப்ஸ் ஹைட்ரஜன் ஒரே பக்கெட் இருக்கா, அப்போ சிமிலர் குரூப் ஹைட்ரஜன் ஒரே பக்கெட் இருந்ததுன்னா அதுக்கு பேர் சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இந்த புது நேம் என்ன சொல்கிறாங்க, சின் ஐசோமர் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இதில் நைட்ரஜன் மேலே பேலன்ஸிங்காண்டி என்ன வந்திருக்கும், லோன் பேர் வந்திருக்கும். இந்த லோன் பேர் ஆப்போசிட்டில் இருக்கும். ஓகே, ஒன்றும் இல்லை, நீங்கள் இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஹைட்ரஜனும் இங்கே உள்ள ஹைட்ரஜனும் ஒரே பக்கெட் இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னதுப்பா, சிஸ் ஆர் சின் ஐசோமர். அதே கார்பன் டபுள் பாண்ட் நைட்ரஜனில் இந்த இடத்துல OH குரூப்பை போட்டுருங்க, இந்த இடத்துல என்ன போட்டுருங்க, லோன் பேர். இந்த இடத்துல நீங்கள் என்ன போட்டுறீங்க, எப்பயும் போல் CH3. இந்த இடத்துல என்னப்பா போட்டுருங்க, ஹைட்ரஜன். இப்போ ஹைட்ரஜன் இங்கே லெஃப்ட் கீழே இருக்குது, இங்கே என்னப்பா இருக்குது, மேலே இருக்குது. அப்போ இந்த ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா கார்பனில் இருக்க ஹைட்ரஜனும் நைட்ரஜனில் இருக்க OHல உள்ள ஹைட்ரஜனும் ஆப்போசிட் சைட்ஸில் ப்ரெசென்ட் இருக்குது. ஆப்போசிட் சைட்ஸில் ப்ரெசென்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, ட்ரான்ஸ் அல்லது ஆன்டி. புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஹைட்ரஜன் இங்கே பாருங்கள் சிமிலராக ஒரே சேம் சைட்ஸாக ப்ரெசென்ட் இருக்குது. இங்கே பாருங்கள் ஹைட்ரஜன், இங்கே ஆப்போசிட். இப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது, ட்ரான்ஸ் ஐசோமரிசம். இந்த இருக்க ரெஸ்ட்ரிக்டர் ரொட்டேஷன் அரவுண்டு கார்பன் கிடையாது, கார்பன் நைட்ரஜன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, ஆக்சைம்ஸ். கிவ்ஸ் ரைஸ் டு ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் இன் ஆக்சைம்ஸ், சின் அண்ட் ஆன்டி. அங்கே என்னப்பா பார்த்தோம், சிஸ் அண்ட் ட்ரான்ஸ்ன்னு பார்த்த மாதிரி இந்த இடத்துல என்ன பார்த்தோம், சின் அண்ட் ஆன்டி ஆர் யூஸ்டு இன்ஸ்டெட் ஆஃப் சிஸ் ட்ரான்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. சிஸ் ட்ரான்ஸ்க்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுறோம், சின் ஆன்டி. சிஸ்னா சின், ட்ரான்ஸ்னா என்னது, ஆன்டி. இந்த சின் ஐசோமர்ஸ், இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் சின் ஐசோமரில் அந்த ஹைட்ரஜன் ஆட்டம் ஆஃப் டபுள் பாண்டட் கார்பனில் உள்ள ஹைட்ரஜன் ஆட்டம்
அண்டு OH குரூப் ஆஃப் டபுள் பாண்டட் நைட்ரஜன் ஆட்டம். OH குரூப் இருக்க நைட்ரஜன் சரிங்களா, நைட்ரஜனில் உள்ள OH குரூப் லை ஆன் த சேம் சைடு, இது ரெண்டும் ஒரே பக்கத்து அமைஞ்சிருந்துச்சுன்னா அது பேர் என்ன தான் சிஸ்ஸு. இங்கே பாருங்கள், கார்பனில் உள்ள ஹைட்ரஜன், நைட்ரஜன் உள்ள OH ரெண்டும் ஆப்போசிட் சைடில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, டிரான்ஸ்ஐசோமெரிசம். அதாவது கார்பன் டபுள் பாண்டு மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்க, கார்பன் நைட்ரஜன் பாண்ட் சொல்கிறாங்க. அப்படின்னா ஆக்சைம்ஸ்னு பேர் சரிங்களா. இதுவும் கேட்பாங்க. ஆக்சைம்ஸில் எப்படி வந்துட்டு ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் எக்ஸ்பெக்ட் பண்ணுது, இதில் எப்படி பிரிக்கிறாங்க, ஒன்று சின்னு, இன்னொன்று என்னதுப்பா ஆன்டி. சின்னுன்னா என்னது, லைக் சிஸ்ஸு தான், சிமிலர் குரூப்ஸ் ஆர் அட்டாச்டு ஆன் சேம் சைட்ஸ். இங்கே சிமிலர் குரூப்ஸ் ஆர் அட்டாச்டு ஆன் ஆப்போசிட் சைட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்டு டைப், அடுத்து என்ன டைப் சொல்கிறாங்க, இப்போ ஜாமெட்ரிக்கல் முடிஞ்சிருச்சு. ஸ்டீரியோ ஐசோமெர்ஸ் தான் ரெண்டு வகையாக ஜாமெட்ரிக்கல், இன்னொன்று பேர் என்னது ஆப்டிக்கல். ஆன்டி சிஸ்ஸு, டிரான்ஸு, சின்னு, ஆன்டி. இப்போ ஆப்டிக்கல் தான் பார்க்க போகிறோம். ஆப்டிக்கல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க, லைட். இப்போ ஏதாவது ஒரு காம்பவுண்ட் வழியாக நீங்கள் லைட்டை பாஸ் பண்ணிங்கன்னா அந்த வரக்கூடிய லைட்டை அந்த காம்பவுண்ட் என்ன பண்ணும், பிடிச்சி வாங்கி ரொட்டேட் பண்ணும் சரிங்களா. அந்த ரொட்டேட் பண்ணுற எபிலிட்டி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கப்பா, ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் சரிங்களா. ஒன்றும் இல்லை, காம்பவுண்ட் இருக்குது, இந்த காம்பவுண்ட் வழியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆப்டிக்ஸ் லைட்டை பாஸ் பண்ணுறீங்க. அப்போ இந்த காம்பவுண்ட் என்ன வரக்கூடிய லைட்டை வாங்கி எப்படியாவது ஒரு டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணும் சரிங்களா. அதாவது கிளாக் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் ப்ளஸ். இதே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணிச்சு, இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லிடணும், மைனஸ். டீனா அந்த ப்ளஸ்ன்னு என்ன சொல்கிறாங்க, டி. மைனஸ்ன்னு என்ன சொல்கிறாங்க, எல். டீனா ஒன்றும் இல்லை, டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி அப்படின்னு பேர். கிளாக் வைஸ் டைரக்ஷனுக்கு பேர் தான் டெக்ஸ்ட்ரோ. ஆன்டி கிளாக் வைஸ்க்கு பேர் என்ன சொல்கிறாங்க, லீவோ ரொட்டேட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. த காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் சேம் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி பட் டிஃபர் ஒன்லி இன் த ரொட்டேஷன் ஆஃப் பிளெயின் போலரைஸ்டு லைட் இஸ் நோன் அஸ் என்னதுப்பா, ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். இதோட பண்புகள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பண்புகள். நம்ம ரொட்டேட் பண்ணுற இதை பொறுத்து என்ன சொல்கிறாங்க, ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. லைட்டை வந்துட்டு எப்படி ரொட்டேட் பண்ணுதோ அதை பொறுத்து என்ன சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, சம் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் லைக் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கப்பா, குளுக்கோஸ்னா மாலிகுலர் ஃபார்முலா தெரியும், C6H12O6 இந்த அப்படின்ற ஆர்கானிக் காம்பவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வழியாக லைட்டை பாஸ் பண்ணிங்கன்னா சரிங்களா. Some organic compounds such as glucose, they have ability to rotate the plane polarized light and they are said to be optical active சரிங்களா. குளுக்கோஸ் வழியாக நீங்கள் என்ன பாஸ் பண்ணுறீங்க, லைட்டை பாஸ் பண்ணிங்கன்னா இது என்ன பண்ணும், அந்த லைட்டை அப்படி ரொட்டேட் பண்ணுற எபிலிட்டி இருக்கும். அந்த காம்பவுண்டு தான் நம்ம ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. such as glucose have the ability to rotate the plane polarized light and they are said to be optically active compounds and this property is called optical activity அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அது எந்த டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுது, கிளாக் வைஸில் பண்ணிச்சுன்னா ப்ளஸ், ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிச்சுன்னா மைனஸ். ப்ளஸ்ஸுக்கு தான் இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க, டி ஐசோமர். மைனஸ்க்கு என்ன சொல்கிறாங்க, எல் ஐசோமர். டி ஐசோமர்னா டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி, எல் ஐசோமர்ஸ்னால் லீவோ ஐசோமர் அப்படின்றத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, எனன்ஷியோமெர்ஸ்னால் என்னன்னு கேட்பாங்க. எனன்ஷியோமெர்ஸ்னால் இந்த ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ்க்கு எத்தனை ஐசோமர்ஸ் இருக்குது, ரெண்டு டைப் இருக்குது. ஆப்டிக்கல் எத்தனை டைப்பு, ரெண்டு. ஒன்று என்னதுப்பா, டி ஐசோமர், இன்னொன்று எல். டின்னு என்னது ப்ளஸ்ஸு, எல்னு என்னது மைனஸ். எப்படி ரொட்டேட் பண்ணும், இது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணும், இது என்ன பண்ணும், ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட்டில் பண்ணும் சரிங்களா. ஆனால் இதோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான். இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியும் இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் பார்த்திங்கன்னா இது ரெண்டும் சைன் மட்டும் வேறுபடுது. இதுக்கு பேர் தான் எனன்ஷியோமெரிசம். ஏன்ப்பா, இந்த ரொட்டேஷன் இது கிளாக் வைஸு, இது என்னதுப்பா ஈக்குவல் ஆங்கிளில் ஆப்போசிட், அதுக்கு பேர் தான் என்னது எனன்ஷியோமெர்ஸ். மிரர் இமேஜ் மாதிரி நீங்கள் உங்கள் ரைட் ஹேண்டை நீட்டுங்க, அதே மாதிரி நீங்கள் லெஃப்ட் ஹேண்டை நீட்டுங்க உள்ளங்கையை சரிங்களா. அது பார்த்தீங்கன்னா எனன்ஷியோமெர்ஸ்க்கு எடுத்துக்காட்டு சரிங்களா. எக்ஸாம்பிள் ஃபார் எனன்ஷியோமெர்ஸ்க்கு நீங்கள் ஒரு கையை நீட்டி காட்டுங்க, இப்படி உள்ளங்கையை பாருங்கள், ரைட் ஹேண்டை பாருங்கள், லெஃப்ட் ஹேண்டை பாருங்கள், அதே மாதிரி தான் இருக்கும். அப்படியே சாமி கும்பிட்ற மாதிரி வச்சு பாருங்கள், சுண்டுவலுக்கு நேரம் சுண்டுவல் வரும், அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. அதான் சொல்லியிருக்காங்க என்னது, such optical isomers where they rotate the plane polarized light with equal angle but in opposite direction is known as enantiomers. This phenomenon is called என்னதுப்பா, enantiomerism சரிங்களா. இதுக்கு என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டும் நான் சூப்பர் இம்பஸ் மிரர் இமேஜ் இருக்கும். ஈச் அதர் கால்டு எனன்ஷியோமர்ஸ். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. லெஃப்ட் ஹேண்டையும் ரைட் ஹேண்டையும் நீங்கள் எக்ஸாம்பிள் பாரு என்ன சொல்கிறாங்க,
எனன்ஷியமர்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். சரிங்களா? உள்ளங்கையை 2 உள்ளங்கையும் நீட்டி பாருங்கள். அது வந்துட்டு ஒன்று மாதிரியே ஒன்று இருக்கும் அப்படியே. சரிங்களா? இங்கே லாஸ்ட்டில் இருக்கிறது இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கும், இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிறது இங்கே லாஸ்ட்டில் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இமேஜின் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, எனன்ஷியமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கண்டிஷன்ஸ் ஃபார் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி என்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கைரல் கார்பன் இருக்கணும்னு சொல்கிறாங்க. கண்டிஷன்ஸ் வந்துட்டு என்னது, எனன்ஷியமர்ஸ்க்கு என்ன கண்டிஷன்ஸ், இல்லைனா ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டிக்கு என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க கொஸ்டின். கண்டிப்பாக கைரல் கார்பன் இருக்கணும். கைரல் கார்பன்னா என்னென்னா, இங்கே கொடுத்துருக்காங்க. கார்பனோட வேலன்சி என்னப்பா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கார்பனோட வேலன்சி என்னது 4. அப்போ கார்பனோட வேலன்சி 4னா அந்த 4 வேலன்சியும் 4 டிஃப்ரெண்ட் குரூப் சேட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, கைரல் கார்பன். அந்த கார்பனத்தை என்ன சொல்கிறாங்கப்பா, கைரல் கார்பன். இங்கே பாருங்கள், இதுதான் கார்பன் வச்சுக்கோங்க. இந்த கார்பனில் இப்படி ஒரு குரூப் ஏ, அடுத்து இன்னொரு டிஃப்ரெண்ட்டாக பி, அடுத்து இன்னொரு டிஃப்ரெண்ட்டாக சி, அடுத்து இன்னொரு டிஃப்ரெண்ட்டாக டி. அப்போ இதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, லாக்டிக் ஆசிட். இது எங்கே இருக்கும், மில்கில் இருக்கக்கூடிய ஆசிட் என்ன சொல்லுவாங்க, லாக்டிக் ஆசிட். இப்போ அதில் ஒரு கார்பன் வச்சுக்குவோம், அதோட ஸ்ட்ரக்சர் எழுதுகிறேன். இங்கிட்டு வந்துட்டு சிஹெச்3 குரூப் இருக்கும், இங்கே வந்துட்டு ஹச் இருக்கும், இங்கே வந்துட்டு என்னப்பா இருக்கும், OH இருக்கும், இந்த இடத்துல COOH இருக்கும். அப்போ இந்த இடத்துல மெத்தில் குரூப்பு, இந்த இடத்துல ஹைட்ரஜன், இந்த இடத்துல ஹைட்ராக்சில், இந்த இடத்துல ஆசிட். அப்போ கார்பனோடு அட்டாச்சாக இருக்கக்கூடிய 4 குரூப்புமே வேறு வேறையாக இருந்தால் 1 2 3 4 4மே வேறு வேறையாக இருந்தால், அதாவது இது ஏ, இது பி, இது சி, இது டி, இப்படி இருந்ததுன்னா இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, கைரல் கார்பன். இந்த கார்பனுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, கைரல் கார்பன். இல்லைனா அசிமெட்ரிக் கார்பன், இல்லைன்னா என்ன சொல்கிறாங்க, அசிமெட்ரிக் கார்பன். அசிமெட்ரிக் கார்பன்னா என்ன, கைரல் கார்பன்னா என்னென்னா, கார்பன் வேலன்சி இஸ் 4. இந்த 4 வேலன்சி ஆர் சாட்டிஸ்ஃபைடு பை 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். கார்பனோட அட்டாச் ஆகிருக்கக்கூடிய 4 குரூப்புமே வேறு வேறு குரூப்பாக இருந்தால் அந்த கார்பனை என்ன கார்பன் நம்ம சொல்லணும், நம்ம அசிமெட்ரிக் கார்பன் அல்லது என்னப்பா பேர் சொல்கிறாங்க, கைரல் கார்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த இடத்துல மீனிங் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. மாலிகுலர் பொசஸிங் கைரல் கார்பன் ஆட்டம் அண்ட் நான் சூப்பர் இம்பாசிபிள் mirror image to their own mirror image is said to be chiral molecule or asymmetric and the property is called chirality. இந்த பண்புக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கப்பா, கைராலிட்டி. கண்டிப்பாக அதில் என்ன கார்பன் இருக்கணும், கைராலிட்டிக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் அல்லது ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டிக்கு என்னென்ன கண்டிஷன்னா அதில் என்ன இருக்கணும், கைரல் கார்பன் இருக்கணும். கைரல் கார்பன் என்னது, கார்பனோட அட்டாச் இருக்கக்கூடிய 4 குரூப்புமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்து என்ன சொல்கிறாங்க, நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ். சரிங்களா? நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் உள்ளங்கையை பாருங்கள், அதே மாதிரி ரைட் ஹேண்ட் உள்ள பாருங்கள், ரெண்டு என்னதுப்பா அப்படியே இருக்கும். அப்போ இந்த கை வந்துட்டு என்னது, ஹேண்ட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ். அப்போ இந்த மாதிரி 2 கண்டிஷன் இருந்தால் காம்பவுண்டில் அந்த காம்பவுண்ட் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்ட். இல்லைனா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் கைராலிட்டி ஆர் டிசிமெட்ரி. கைராலிட்டி ஆர் டிசிமெட்ரி. இந்த இங்கே ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள் W, இங்கேயும் W, இங்கே Z, இங்கே Z, இங்கே ஒய், இங்கே ஃபஸ்ட்டு இருக்க ஒய், இங்கே லாஸ்ட் இருக்குது. சரிங்களா? இங்கே லாஸ்ட் இருக்கிறது இது ஃபஸ்ட்டு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ். சரிங்களா? நீங்கள் இதை ஹேண்டு நான் வச்சுங்க. சரிங்களா? இப்போ இந்த இதில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டாக என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் அப்படின்னா என்னென்னு படிச்சிடணும். கார்பன் கார்பன் டபுள் பாண்டில் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்மால் குரூப்ஸும் ஒரே பக்கத்து இருக்கும். அப்போ இது என்ன சிஸ் ஐசோமரை என்ன மாற்றலாம், ட்ரான்ஸ் ஐசோமரை ஈஸியாக மாற்றலாம். எப்படிப்பா, ஹீட் பண்ணால் சிஸ் வந்துட்டு என்ன மாறிடும், ட்ரான்ஸாக மாறணும். அதே ட்ரான்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் கூல் பண்ணிங்கன்னா என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் சொல்லியிருப்பாங்க. அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கார்பன் கார்பன் டபுள் பாண்டுன்னு பற்றி பேசுனீங்கன்னா ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம், சிஸ் ட்ரான்ஸ்னு பேசணும். இப்போ இந்த கார்பனுக்கு பதிலாக நைட்ரஜன் ரொட்டேஷனை பற்றி பேசணும். கார்பன் டபுள் பாண்ட் நைட்ரஜன். சரிங்களா? இந்த மாதிரி கார்பன் டபுள் பாண்ட் நைட்ரஜன் எடுத்துகிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, சிஸ்ஸுக்கு பதிலாக சின்னனும், ட்ரான்ஸ்க்கு பதில் என்னப்பா சொல்கிறாங்க, ஆன்டி ஐசோமர் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரான்ஸ்க்கு பதில் என்ன சொல்கிறாங்க, ஆன்டி ஐசோமர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த ஆப்டிக்கல் ஐசோமெரிசம்னா என்னதுப்பா, ஒரு காம்பவுண்ட் வழியாக லைட்டை பாஸ் பண்ணிங்கன்னா அது என்ன பண்ணும், வரக்கூடிய லைட்டை கிளாக் வைஸ்லேயோ இல்லை ஆன்டி கிளாக் வைஸ்லேயோ ரொட்டேட் பண்ணும். கிளாக் வைஸில் பண்ணிச்சுன்னா டி, ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணிச்சுன்னா எல். டிக்கு இன்னொரு பேர் ப்ளஸ்ஸு, எல்லுக்கு இன்னொரு பேர் மைனஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து எனன்ஷியமர்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டி எல்லை தான் என்ன சொல்கிறாங்க,
எனன்ஷியோமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டும் ஒரே பண்புகள் இருக்கும். பட்டு பிளேன் ஆஃப் ரொட்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ரொட்டேஷன் ஆஃப் த பிளேன் போலரைஸ்டு லைட்டை ரொட்டேட் பண்ணுற விதம் மட்டும் கிளாக் வைஸில் பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல் வந்துட்டு எப்படிப்பா பண்ணணும், ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணணும். ஒன்று கிளாக் வைஸில் பண்ணணும், இன்னொன்று எப்படி பண்ணணும், ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணணும். இதுக்கு பேர் தான் எனன்ஷியோமர்ஸ். அடுத்து கண்டிஷன்ஸ் ஃபார் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டினா கண்டிப்பாக அதில் என்ன இருக்கணும், கைரல் கார்பன் அல்லது அசிமெட்ரிக்கல் கார்பன். கைரல் கார்பன் அல்லது கார்பனோட அட்டாச்சாக இருக்கக்கூடிய 4 குரூப்புமே என்னவாக இருக்கும், ஏபிசிடி வேறு வேறையாக இருந்தால் அதுக்கு பேர் என்னது, கைரல் கார்பன். கண்டிப்பாக என்ன இருக்கணும், நான் சூப்பர் மிரர் இமேஜ் இருக்கும், நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் இருக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன், ஹேண்ட். உங்கள் ஹேண்ட் உள்ளங்கையை பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் மாதிரியே ரைட் ஹேண்ட் இருக்கும், அதோட மிரர் இமேஜ் மாதிரியே இருக்கும். சரிங்களா, அது கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டை பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் இமேஜ் தான் உங்களுக்கு காட்டும், ரைட் ஹேண்ட் மாதிரியே காட்டும். அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இந்த வீடியோஸை பாருங்கப்பா. டவுட் இருந்தால் கேட்டுக்குங்க. தேங்க்யூப்பா.